இன்று நாம் இந்த ஸ்ப்ரூங்கிகளுக்கு எல்லாம் அழைப்போம். 3 மணி இரவில் இதை செய்வோம். இன்னைக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும் சோதனைகள் மற்றும் பணிகள் ஸ்ப்ருங்கிடம் இருந்து அவர்களுக்கு உதவுவோம் மற்றும் முக்கியமாக ஒவ்வொரு ஸ்ப்ருங்கியையும் மதிப்பீடு செய்வோம். இதற்காக நமக்கு சிபி ஸ்டிக்கர்கள் உள்ள மகிழ்ச்சியானவன், நல்லவன் மற்றும் கோபக்காரன். இறுதியில் அவர்களில் யார் மிகவும் மகிழ்ச்சியானவன், யார் மிகவும் கோபக்காரன் மற்றும் தீயவன் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆனால் நீங்கள் தேவையான அளவு லைக்குகளை பெற்றவுடன் நாங்கள் அவர்களுக்கு அழைக்க முடியும். எங்களை பார்க்கவும். இங்கே யார் இருக்கிறார்கள்? சைமன் ஒரு லைக் இருக்கு. ஓஹோ நண்பர்களே, அவனுடைய சத்தம் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீங்களா? இரண்டாவது தொலைபேசி ஓரென் 1000 லைக்குகளுக்கு. அவர் மிகவும் கச்சிதமான குளிர்ந்த பீட். யோ ரெடி 5000 லைக்குகளுக்கு. அவன் எவ்வளவு கோபமாக இருக்கிறான், அவனை மகிழ்விக்க வேண்டும். டெஃபிங்கி 10000 லைக்குகளுக்கு. அவள் ஏன் அழுகிறாள்? உடனே லைக்குகளை சேர்த்து என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் இறுதியாக ரகசியமான ஸ்ப்ருங்கி. அவன் மிகவும் கோபமாகவும் மிகவும் ஆபத்தானவனாகவும் இருப்பதை மட்டுமே நாங்கள் அறிவோம். ஆனால் எனக்கு தோன்றுகிறது நண்பர்களே, நாங்கள் அவனுக்கு அழைக்க முடியாது. ஏனெனில் 20000 லைக்குகள் தேவை. நிச்சயமாக பசங்கள் இதை சமாளிப்பார்கள். ஆம் நண்பர்களே, உடனே லைக் செய்யுங்கள். நீங்கள் 20000 லைக் பெற்றவுடன் பெட்டி திறக்கும். அப்பொழுது நாங்கள் இந்த ரகசியமான ஸ்ப்ரூங்கி யார் என்பதை அறிந்து கொள்வோம். அருமை, இது வேலை செய்தது. யாரோ லைக் செய்து விட்டார்கள். முதல் தொலைபேசி திறக்கப்பட்டது. போய் அழைக்கலாம். அது நடக்கிறது. நண்பர்களே, விரைவாக லைக்குகள் கொடுங்கள். அப்பொழுது நாங்கள் எல்லா ஸ்ப்ரூங்கிகளுக்கும் கூடவே ரகசியமானவருக்கும் அழைக்க முடியும். அப்படி என்றால் முதலில் முதல் பெட்டியை திறப்போம். இது நமக்கு சைமன். அது திறக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, சைமனுக்கு அழைக்க ஆவலாக இருக்கிறேன். அவன் எப்படி இருக்கிறான் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இதை செய்யலாம். ஓஹோ, இது சைமனின் ஆண்டனாக்கள் போல இருக்கிறது. நம்புறேன், சைமன் நலமா இருக்கிறார். இது வெறும் கூடுதல் ஆண்டினாக்கள். நிச்சயமாக அவனுடைய எல்லாம் சரியாக இருக்கிறது. யாரும் அவற்றை அவனிடமிருந்து திருடவில்லை என்றால் நான் அவற்றை அணிய விரும்புகிறேன். இல்ல, வேண்டாம். ஏதோ நடக்கிறது போல் இருக்கிறது. என்ன நடந்தது என்னிடம்? நான் சைமனாக மாறிவிட்டேனா? சீக்கிரம் எனக்கு உதவுங்கள் ஆண்ட்ரே. நான் எப்போதும் ஸ்ப்ரூங்கியாகவே இருப்பேன் என்று நினைத்தேன். நன்றி ஆண்ட்ரே. நண்பர்களே, நீங்கள் இதை பார்த்தீங்களா? இந்த ஆண்டனாக்களை அகற்றி இனி ஒருபோதும் தொடக்கூடாது. ஓ, ஒரு குறிப்பு இதோ இங்கே எழுதப்பட்டுள்ளது. ரகசிய ஸ்ப்ரூங்கிக்கு அழைக்காதீர்கள். அவன் உண்மையில் மிகவும் அபாயகரமானவனாக இருக்கலாம். ஆனால் அதனால் இது இன்னும் சுவாரஸ்யமாகிறது. ஓ நண்பர்களே, பாருங்கள், இந்த பக்கத்தில் கேள்விக்குறிகள் வரையப்பட்டுள்ளன மற்றும் ரகசியமான ஸ்ப்ரூங்கிலும் கேள்விக்குறி உள்ளது. அவன் நமக்கு இந்த குறிப்பு எழுதி இருக்கலாம். நாம் அவனை அழைக்க வேண்டாம் என்று. அவன் நம்மிடமிருந்து மறைவதற்கு முயற்சிக்கிறான். ஆனால் நீங்க இந்த 20000 லைக்குகள் பெற்றவுடனே நாம் அவனுக்கு அழைப்போம். இப்போது சைமனுக்கு விரைவாக அழைப்போம். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் சைமன். என்னிடம் ஒரு சுவாரஸ்யமான இசை விளையாட்டு உள்ளது. ஆனால் யாரும் என்னோட விளையாட விரும்பவில்லை. அப்படின்னா எங்கள்கிட்ட வாருங்கள். ஆம், நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஒன்றுடன் விளையாடுவோம். உண்மையா? அப்படியானால் நான் உங்களிடம் ஓடி வருகிறேன். அவனுக்கு என்ன மாதிரியான விளையாட்டு இருக்கிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. குழந்தைகளே, நான் ஏற்கனவே வந்துவிட்டேன். என்னை பின்தொடருங்கள். எனக்கு எல்லாம் தயார். வாங்க. நாங்கள் ஸ்ப்ரூங்கி இசையும் ரிதமும் மிகவும் விரும்புகிறோம். மேலும் ஒவ்வொருவரும் ஒலியை கேட்டு அடையாளம் காண முடியும் என்பதற்கு மிக முக்கியம். இப்போது உங்களில் யாருக்கு சிறந்த கேள்வி திறன் உள்ளது என்பதை நாம் சோதிப்போம். முதல் கட்டம் தபேலா. நான் ரிதத்தை தட்டுவேன். நீங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டும். யார் சிறந்தவராக இருப்பாரோ அவருக்கு இந்த கோப்பை கிடைக்கும். சூப்பர், என்ன அழகான கோப்பை. எனக்கு சிறந்த கேள்வி ஆற்றல் உள்ளது. அதனால நான் இந்த பணியை நிச்சயமாக முடிப்பேன். இதை நாமும் பார்ப்போம். போகலாம். நீங்கள் முதலில் யார் என்பதை தீர்மானிக்க வேண்டும். சரி, வா. 1 2 3. நான் முதலில். இதனை மீண்டும் முயற்சி செய். இது மிகவும் எளிது. வா. அது நடந்தது. நல்ல வேலை, நீ செய்தாய். இப்போது உன் வரிசை. நல்லா பண்ணீங்க சம்பன்களே, நீங்க முடிச்சிட்டீங்க. ஆனா இப்ப 2வது கட்டம், இது ரொம்ப கடினமானது. இப்பயே நீங்க மெலோடியை மீண்டும் பாடி அதை கண்ணாடிகள்ல சரியான வரிசையில தட்டணும். அது மிகவும் எளிது. இதனை மீண்டும் முயற்சி செய்.
அடடா, இது நான் நினைத்ததை விட மிகவும் சிக்கலானது. இங்கே கண்ணாடிகளும் நிறைய இருக்கின்றன மற்றும் ஒரு புரியாத ரிதமும் இருக்கிறது. நான் முயற்சித்து பார்க்கிறேன். அடடா நண்பர்களே, நான் எந்த கண்ணாடியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மறந்துவிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் அறிவீர்கள். இந்த கண்ணாடியை தட்ட வேண்டும் என்னால் லைக் செய்யுங்கள். இந்த கண்ணாடியை தட்ட வேண்டும் என்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் இப்போதே பார்ப்பேன். பல நண்பர்கள் லைக் செய்தார்கள். அதனால இந்த கண்ணாடி தான். அவரே நண்பர்களே, நீங்கள் என்னை ஏமாத்தி விட்டீங்களா? நண்பர்களே, இது எப்படி நடந்தது? நீங்க தான் இவ்வளவு லைக்குகளை வச்சீங்க. அன்றே, உனக்கு கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாரு, இங்கே லைக்குகளுக்கு விட அதிகமான சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் சரியான கண்ணாடி இது அல்ல, இதுதான். அப்பொழுது அது வருகிறது. சரி, ஆனா இதை நாங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளல, ஏனில் முதல் முயற்சியில இல்ல. இது உன் முறை. நான் உதவி குறிப்புகள் இல்லாமலே சமாளிக்கிறேன். இதனை மீண்டும் முயற்சி செய். அப்படியா? நான் சரியாக கேட்டால். சூப்பர். இப்போது மூன்றாவது கடைசி கட்டம். அட பாவி, நீ வென்று விட்டாய். சரி சரி ஆண்ட்ரே, அடுத்த கட்டத்திலே நீ சரியாக செய்வாய். ஆனால் நான் சரியாக செய்யவில்லை என்றால் நீ வெற்றியை பெற்றுக்கொண்டு கோப்பையை எடுத்துக்கொள். அப்படியா ஆண்ட்ரே? இதோ கருத்துக்களை பாரு. வாங்க ஆண்ட்ரே, நாங்க உன்னை நம்புறோம். ஆண்ட்ரே, நீ செய்ய முடியும். ஆண்ட்ரே, நீ சிறந்தவனாய் இருக்கிறாய். நண்பர்களே, இத படிக்க ரொம்ப பல்ச்சியாக இருக்குது தெரியுமா? நான் இப்போ ஸ்மச்சாஸ் இருக்கிறேன். சரி, நான் தொடர தயாரா இருக்கிறேன். வாங்க தொடங்கலாம். சிறப்பாக தொடர்கிறோம். மூன்றாவது கட்டம் பியானோ. இந்த பியானோவில் உங்கள் கால்களால் மெலோடியை மீண்டும் செய்ய வேண்டும். ஆண்ட்ரே, திரும்பிக்கொள். இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது, ஆனால் நான் முயற்சிக்கிறேன். நடந்து விட்டது. நான் இதை செய்து விட்டேன். மூன்று கட்டங்கள் 2 ஒன்றிச்சம் உள்ளது. எஃப்ஜின் எப்படி போன்றார் என்று பார்ப்போம். திரும்பி நில்ஸ். அப்படியா யூஜின்? பார்க்காதே, வா. இது நியாயமில்லை. மீண்டும் முயற்சி செய். அது எளிது. தவறு. எஃப்கன், நீ என்ன செய்கிறாய்? மற்றது என்ன? நட்பு வென்றது. உனக்கு 2 கட்டங்கள், எனக்கு 2 கட்டங்கள். நன்றி நண்பா. அனைத்தும் சரி. சரி, எனக்கு ஒரு கோப்பை உள்ளது. அதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? நான் நினைக்கிறேன் நாங்கள் வெற்றி பெற அவர்களால் ஆதரிக்கப்பட்டு உதவப்பட்டதால் அந்த நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும். இருக்கிறேன். உங்களை இல்லாமல் நாங்கள் சைமனுக்கு அழைக்க முடியாது. மேலும் இவ்வளவு மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்க முடியாது. சிறப்பாக இருக்கிறது. அப்படியானால் இந்த கோப்பையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் இது உங்கள் பார்வையாளர்களுக்காக இருக்கும். ஆம், அப்பொழுது நாங்கள் ஒரு தட்டு செய்வோம். அதில் நாங்கள் எங்கள் சந்தாதாரர்களுக்கான விருதுகளை வைப்போம். சைமன் ஓடி போனார், ஆனால் இது மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி என்றால் இப்போது சைமனை மதிப்பீடு செய்யலாம். எனக்கு தோன்றுவது போல நண்பர்களே, அவனுக்கு மிகவும் வேடிக்கையான பணிகள் இருந்தன. அதற்காக நான் அவனுக்கு ஒரு வேடிக்கையான சிரிப்பை அளிக்கிறேன். எனக்கும் பிடிச்சது. மினி அவர் எங்களை சந்தாதாரர்களுக்காக கோப்பையை விட்டு சென்றார். அவருக்கு மகிழ்ச்சியான சிரிப்பு சின்னம் வைக்கிறேன். நீங்க அது கேட்டீங்களா? எப்படியோ ஒரு பயங்கரமான சிரிப்பு. அது எங்க இருந்து வருதுன்னு ஆச்சரியமா இருக்குது. எனக்கு தெரியல, ஆனால் அது நல்லதுக்காக இல்லைன்னு தெரியுது. இங்கிருந்து விரைவா போய்விடுவோம். ஓஹோ, நண்பர்கள் ஏற்கனவே 1000 லைக்குகளை பெற்றுவிட்டார்கள் மற்றும் ஓரனின் தொலைபேசி திறக்கப்பட்டுள்ளது. அருமை நண்பர்களே, நிறுத்தாமல் இருங்கள். அதிகமாக லைக்குகள் போடுங்கள். நீங்கள் 5000 லைக்குகள் அடைந்தவுடன் நாங்கள் ரெட்டிக்கு அழைக்க முடியும். அதுவரை ஓரனை அழைக்கலாம். சரி, ஓரனை அழைக்கலாம். ஓ, இங்கே பேட்டரி ஏன்? தொலைபேசி பேட்டரிகளால் வேலை செய்யாது.
நீ இத பாத்தியா? இது ஒரு கேள்விக்குறி. ரகசியமான ஸ்ப்ரூன்கள் உள்ள கேள்வி போலவே. இது ஏதோ ஒரு செய்தியாக இருக்கலாம். உடனே ஃபோரனுக்கு அழைப்போம். அவன் ஆபத்துல இருக்கலாம். வணக்கம் ஓரன், ஏன் நீ இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? வணக்கம் ஐயா நண்பர்களே, எனக்கு பிரச்சனை உள்ளது. யாரோ என் காது கூடிகளில் இருந்து அனைத்து பேட்டரிகளையும் திருடி விட்டார்கள். இப்போது நான் நல்ல பீட் உருவாக்க முடியல. நிமிடம், நீ இந்த பேட்டரிகளை பற்றி பேசுகிறியா? ஆம், அவைதான். இப்போது நான் உங்களிடம் ஓடி வருகிறேன். மக்களே, ஓரனின் பேட்டரிகளை யார் திருடி இருக்க முடியும்? அதை அவன் செய்திருக்கலாமா? அவன் ஆபத்தானவன் மற்றும் கொடியவன் என்று நாங்கள் அறிவோம். மொத்தத்தில் இது மிகவும் தர்க்க சார்ந்ததாக இருக்கிறது. பரவாயில்லை, நண்பர்கள் 20,000 லைக்குகள் பெறுவார்கள். அப்போதே நாம் எல்லாம் அவனிடமிருந்து தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, நீங்கள் ஒரு பேட்டரியை கண்டுபிடித்தீர்கள். இன்னும் 9 பேட்டரிகள் மீதம் உள்ளது. இன்னும் 9? அதாவது உனக்கு 10 பேட்டரிகள் தேவைப்படுகிறதா? ஆம், எனக்கு 10 பேட்டரிகள் தேவை. எனக்கு பெரிய ஹெட்போன்கள் உள்ளன. அவற்றுக்கு மிக அதிகமான ஆற்றல் தேவை. நண்பர்களே, நீங்கள் எனக்கு அவற்றை கண்டுபிடிக்க உதவுவீர்களா? அப்படியானால் என்னுடன் வாருங்கள். பசங்களா, திருடன் எல்லா பேட்டரிகளையும் உங்க ஸ்டுடியோவில் மறைச்சிருக்கான் போல. பசங்களா, அவற்றை கண்டுபிடிக்க உதவுங்கள் மற்றும் எனக்கு கொண்டு வாருங்கள். செய்யப்படும். ஆனால் அவன் எங்கே அதை மறைத்திருக்க முடியும்? பேட்டரிகளை கண்டுபிடிக்க பேட்டரிகளை போலவே யோசிக்க வேண்டும். இல்ல, ஏதோ நெஞ்சில் ஏறுகிறது. சரி, தேடுவோம். நண்பர்களே, இத பாருங்கள். இது என்ன? பேட்டரி. அதை எடுத்துக்குவோம். ஓ, பாருங்கள், நானும் ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சேன். சரி, எனக்கு தோன்றுகிறது இங்கே எங்காவது இன்னொரு பேட்டரி இருக்க வேண்டும். எங்கே எங்கே எங்கே? இதோ அது. ஹூரே! ஓ, பாருங்கள், இன்னொரு ஒன்று. நான் அதை உடனே கவனிக்கவில்லை. எனக்கு தோன்றுகிறது அது எங்கோ அருகில் இருக்கிறது. நான் அதை உணர்கிறேன். இது இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கலாம். இல்ல, காலியாக இருக்கிறது. இது இங்கே இருக்குமா? ஆம் நண்பர்களே, நாங்கள் இன்னொரு பேட்டரியை கண்டுபிடிச்சோம். ஓ பாரு, இன்னொரு ஒன்று. பயங்களே, நமக்கு எத்தனை பேட்டரிகள் உள்ளன எண்ணுவோம். எனக்கு 1, 2, 3, 4 மற்ற பெட்டியில் இருந்த 1, மொத்தம் 5 பேட்டரிகள். என்னிடம் 1, 2, 3, 4 பேட்டரிகள். ஆக 5 கூடுதல் 4, 9. நமக்கு ஒரு பேட்டரி குறைவாக உள்ளது. அதை எங்கே பெறுவது? பிளின், நமக்கு எதுவும் சாத்தியமாகாது. நம் சந்தாதாரர்களிடம் உதவி கேட்போம். உடனே கருத்துக்களில் எழுதுங்கள். 10வது பேட்டரி எங்கே உள்ளது என்று நீங்கள் பார்க்கலாம். நான் உங்கள் கருத்துக்களை படிப்பேன். சரி சரி, பல குழந்தைகள் 10வது பேட்டரி பரிசில் இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். சரியாக 10வது பேட்டரி. நண்பர்களே, நாங்கள் இதை செய்தோம். ஓரன், நாங்கள் உன் அனைத்து பேட்டரிகளையும் கண்டுபிடித்தோம். ஹூரே! அவையெல்லாம் சார்ஜ் ஆகாமல் இருக்கின்றன. என்ன செய்யலாம்? அவற்றை எப்படி சார்ஜ் செய்வது? அவை பெரும் சத்தத்தால் சார்ஜ் ஆகின்றன. அவற்றை ஒரு சிறப்பு சாதனத்தில் வைத்து பெரும் சத்தமாக கத்த வேண்டும். நான் முடிந்தது. இப்போது கத்த வேண்டும். நாங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறோம். இது வேலை செய்ய மேலும் சத்தமாக கத்த வேண்டும். நான் அறிவேன். நண்பர்களே, நாம் ஒன்றாக கத்துவோம். அப்பொழுது நிச்சயமாக நமக்கு முடியும். சிறந்த யோசனை. தயார்தானே? 1, 2, 3. 1, 2, 3. நல்லாவே நடந்தது நண்பர்களே, மிகுந்த நன்றி. இப்பற்றி இந்த பேட்டரிகளை காது குடியில பொருத்தி மீண்டும் ஒரு அருமையான ஃபீட் செய்ய முடியும். நாம் வெற்றி பெற்றோம். இப்போது ஓரன் முந்தையதை போலவே குலுக்குகிறான். மிக்க நன்றி நண்பர்களே, நீங்கள் என்னை காப்பாத்தினீர்கள். ஆனால் நான் ஓட வேண்டும். பை பை. போறேன். இது விசித்திரமா இருந்துச்சு. சரி, போய் மதிப்பீடு செய்யலாம். என்னமோ எனக்கு எதுவும் புரியல. ஓரன் வந்து உதவி கேட்டான். நாங்கள் அவனை உதவினோம். ஆனால் அவன் எங்களை விட்டு சென்று விட்டான். அவன் எங்களுடன் விளையாடவும் இல்லை. அதனால நான் அவனுக்கு ஒரு நல்ல சிரிப்பு சின்னம் வைக்கிறேன். இருக்கிறேன். ஆனால் உதாரணமாக சைமன் எங்களோட விளையாடினார் மற்றும் கோப்பையை விட்டு விட்டார். ஆனால் ஓரன் வெறுமனே சென்று விட்டார். எனவே அவருக்கும் நல்ல சிரிப்பை வைக்கிறேன். இரகசிய ஸ்ப்ரூங்கியின் படம் எங்கே? எனக்கு தெரியாது. நான் அதை தொடவில்லை.
அப்படியா? ஏன் அதை உன் முதுகில் ஒட்டினாய்? நான் எதுவும் செய்யவில்லை. நான் எப்படி என் முதுகில் இதை ஒட்டிக்கொள்வேன்? இதை நீ செய்தாய். அது நான் இல்ல. நான் எப்போது இதை செய்ய நேரம் கிடைச்சது? இங்கிருந்து ஓடுவோம். ஓ, இது பயங்கரமா இருந்தது. எனக்கு தோணுகிறது ரகசிய ஸ்ப்ரூங்கி மிகவும் சாதாரணமானதல்ல. அவன் வலிமையானவன் மற்றும் ஆபத்தானவன். உன்னுடன் ஒப்புக்கொள்கிறேன். கவனமாக இருக்க வேண்டும். இதோ பாருங்கள், ரெடி கிட்டத்தட்ட திறந்து விட்டார். இன்னும் 10 விருப்பங்கள் மட்டுமே. அப்போது நாமும் அவருக்கு அழைக்க முடியும். வாங்க, முயற்சி செய்கிறோம் நண்பர்களே. பிங்கிக்கு இன்னும் 5000 லைக்குகள் மட்டுமே தேவை. பாதி ஏற்கனவே முடிந்து விட்டது. ஆனால் ரகசிய ஸ்ப்ரூங்கிக்கு இன்னும் 15000 லைக்குகள் தேவை. முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே, லைக் செய்யுங்கள். நீங்கள் இந்த லைக்குகளை பெற முடியாவிட்டால் அப்பொழுது நாங்கள் ரகசியமான ஸ்ப்ரூங்கிக்கு அழைக்க முடியாது. ஓ, யாரோ ஏற்கனவே லைக் போட்டு விட்டார்கள். இன்னும் கொஞ்சமே உள்ளது. அப்போ இந்த பெட்டியை நாங்கள் திறப்போம். ஹூராசே, நீங்கள் போய் சாதித்தீர்கள். பாருங்கள், பிங்கின் லைக்குகளும் வந்து மாறிவிட்டன. இப்போது அவளுக்கு 4990 லைக்குகள் தேவை. மேலும் ரகசிய ஸ்ப்ரூங்கின் லைக்குகளும் மாறிவிட்டன. இப்போது அவனுக்கு 14990 லைக்குகள் தேவை. எனக்கு நிச்சயமாக தெரியும், நண்பர்கள் இந்த பணியை செய்ய முடியும். சரி, இப்போது ரெடிக்கு அழைப்போம். ஓ, இது ஒரு குஷன் பர்டிஷ்கா. ரெடி மற்ற ஸ்ப்ரூங்கிகளை மயக்க விரும்புகிறான் போல. ஆர்வமாக இருக்கிறது. அதில் அழுத்தினால் என்ன ஆகும்? அது எவ்வளவு துர்நாற்றமாக இருக்கிறது. வா நண்பர்களே, ரெடி நமக்கு தானாகவே அழைக்கிறார். அவனுக்கு விரைவாக பதிலளிப்போம். என்ன, ஏன் பிராங்கில் சிக்கிட்டீங்களா? ஆம், இன்னும் துர்நாற்றம் வருகிறது. எந்த பிரச்சனையும் இல்லை, பின்னர் சுத்தம் செய்து விடலாம். உங்களுக்காக எனக்கு ஒரு அருமையான சவால் உள்ளது. கலந்து கொள்ள விரும்புகிறீங்களா? அப்படியானால் போய் ஸ்டுடியோவுக்கு வாருங்க. எனக்கு எல்லாம் தயார். நாம் சந்தித்து விட்டோம் நண்பர்களே. ஆம், குஷன் பர்டிஷ்கா இன்னும் துர்நாற்றம் வீசுகிறது. உன்னிடம் என்ன பணி குறிப்பு இருக்கிறது? இவை காற்று விடும் நாற்காலிகள். நீங்கள் இசை நாற்காலிகள் என்று சொல்ல விரும்பினீர்களா? இல்ல, நான் எல்லாவற்றையும் சரியாக சொன்னேன். நாங்கள் உங்களுடன் சுற்றி நடந்து இசை முடிந்தவுடன் முதல் காலியாக உள்ள நாற்காலியில் உட்காருவோம். 2 நாற்காலிகளில் இங்கே புட்டு பெட்டுஷ்கி உள்ளது. அதில் யார் உட்காருகிறார்களோ அவர்கள் விளையாட்டில் இருந்து வெளியேறுவார்கள். சரி, நீங்கள் இதை செய்ய முடியுமா? அவனுக்கு சில விசித்திரமான விளையாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் நான் நினைக்கிறேன் நாங்கள் யூஜினுடன் சமாளிக்க முடியும். இங்கே ஒருவர் வெளியேறினார். பர்டூன், இது ஏதோ சதி மாதிரி இருக்குது. நீயே ஒரு காற்று விடுபவர். எவ்கென், அந்த பிராங்கரை சமாளி. நான் உன்னில நம்பிக்கை வைக்கிறேன். நாம் உட்கார்ந்திருக்கும் நாற்காலிகளை அகற்றுகிறோம். அப்படியா? முடிவுக்கான சுற்று. பாத்துரு, எனக்கு தோணுறது நீ நியாயமாக விளையாடவில்லை. நீ எப்படி துணிகிறாய்? நீ எப்படித்தானே தெரியாது அப்படின்னு நிரூபிப்ப. எங்க அந்த பிளோ இருக்குது? அப்படின்னா நீ என்ன விரும்புகிறாய்? நான் நாற்காலிகளை கலக்குவேன். அப்பையெல்லாம் நியாயமா இருக்கும். சரி, ஆனால் வேகமாக. அப்படியா? இது உண்மையில் விரைவாக இருந்தது. இசை. அப்படியே அவன் பேட்டூன். நான் உங்களை ஏமாத்த நினைச்சேன், ஆனால் நீங்கள். இது நல்லதற்காக இல்லை. இங்கிருந்து விரைவாக போக வேண்டும். அந்த விளத்துக்கு என்னாச்சு? ஒரே ஒரு மின்சார நிபுணரை அழைக்க வேண்டியிருக்கும். நான் நினைக்கல ரெட்டி இவ்வளவு பயப்பட மாட்டான். இங்க வேற ஏதோ இருக்கு. ஓ, எல்லாம் சரி செய்து விட்டார்கள். அருமை. நான் சொன்னேனே, இது வெறும் மின்சார தடைதான். போய் ரெட்டியை பாராட்டுவோம். ரெட்டி நிச்சயமாக நகைச்சுவையானவர். ஆனா அவருடைய விளையாட்டுகள் மிகவும் விசித்திரமானவை. அதுவும் இப்போது நாங்கள் துர்நாற்றம் அடிக்கிறோம். அதனால நான் அவருக்கு கோபமான சிரிப்பை வைப்பேன். ஏற்கிறேன். ரெட்டி கொஞ்சம் கோபமாக இருக்கிறார். மேலும் எங்களை ஏமாற்ற முயன்றார். அவருக்கு கோபமான சிரிப்பை வைக்கிறேன். சரி, போய் பார்ப்போம். பிங்கியின் தொலைபேசி ஏற்கனவே திறந்திருக்கலாம். அருமை நண்பர்களே, பாருங்கள், பிங்கியின் பெட்டி திறக்கப்பட்டுள்ளது. அப்படியா? நினைவு இருக்குதா? அவளையே ஆரம்பத்தில் அழுதாள். சரி, சீக்கிரம் அழைத்து என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வோம். மக்களே, இது என்ன உண்மையான பிளாஸ்டர். ஆனால் பிங்கிக்கு இது ஏன்
பாருங்கள், மீண்டும் இந்த கேள்விக்குறி ரகசியமான ஸ்ப்ருங்கியுடன் இருந்தது போலவே எனக்கு இது ஏதோ தொடர்புடையது போல தோன்றுகிறது. சிகரெட் ஸ்ப்ருங்கி மிகவும் ஆபத்தானவர். அவர் எங்கும் தனது தடத்தை விட்டுள்ளார். குழந்தைகளே, அவளுக்கு அது ஏன் தேவை? அது என்ன செஞ்சது? ஐயோ, நாம் என்ன செய்யலாம்? உடனே பிங்கிக்கு அழைக்க வேண்டும். எவ்வாறு யூஜினின் குரலை மீண்டும் பெறுவதென்று தெரிந்து கொள்ள. பிங்கி, வணக்கம். உன் உதவி அவசரமாக தேவை. நான் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. தயவு செய்து குரலால் சொல்லுங்கள். மக்களே, பிங்கியின் குரலும் இந்த பிளாஸ்டர் மூலம் நீக்கப்பட்டது போல. பிங்கி, இது உண்மையா? பயப்படாதே, எங்கள் ஸ்டுடியோவுக்கு வா. நாங்கள் உங்களுக்கு குரலை மீண்டும் கொடுப்போம். நண்பர்களே, எனக்கு தோன்றுகிறது பிளாஸ்டரை மறுசீரமைத்தால் அது அவர்களுக்கு குரலை மீண்டும் கொடுக்க முடியும். பசங்களே, பீதி அடைய வேண்டிய நேரம் இது இல்லை. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது, ஆனால் உங்கள் உதவி தேவை. Screwdriver. கத்தரிக்கோல். ஆமா, சீக்கிரம் செய்யுங்க. நீங்கள் குரலை திருப்பி பெற விரும்பவில்லை என்ன? அப்படியா நண்பர்களே, எல்லாம் தயார். யாரை முயற்சிக்கலாம்? அஃப்ஜன், நீ. ஏதோ தவறாக இருக்கிறது. ஏதோ ஒரு செயலை செய்தேன். குரல் திரும்பி விட்டது. ஆம் நண்பர்களே, இது வேலை செய்தது. பிங்கி, இப்போது நீ. ஹூரா ஹூரா, நான் பேச முடியும். மிகவும் நன்றி நண்பர்களே. நீயா? உன் குரலை யார் கெடுத்தது? நேர்மையாக சொன்னால் எனக்கு தெரியாது. நான் அவனை பார்க்கவில்லை, ஆனால் அவன் மிகவும் ஆபத்தானவன் என்று உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, நீங்கள் என் குரலை காப்பாற்றியதற்காக நான் ஒரு இயக்க விளையாட்டில் விளையாட விரும்புகிறேன். நிச்சயமாக, நாங்கள் இதுக்காகவே இருக்கிறோம். அப்போ என்னோட வா. நண்பர்களே, திரையில் காட்டப்படும் இயக்கங்களை நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும். அதிகமான சரியான இயக்கங்களை செய்தால் அதிக புள்ளிகள் கிடைக்கும். எனக்கு இதுவே பிடிக்கிறது. சீக்கிரம் தொடங்குவோம். இனி தயாரா? தொடங்குவோம். 3, 2, 1 போகலாம். மீன் பிடிப்பது போலவே 1, 1. மீண்டும் திருப்புங்கள். எதையோ புரியல, கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. எழுந்து அதே இயக்கத்தை மீண்டும் செய்யுங்கள். இப்படி நாம இன்னும் அதிக புள்ளிகளை சம்பாதிக்கலாம். வாங்க, உதவுங்கள். சுவாசிப்பது போல 1, 1. இது உனக்கு. சப்ஸ்கிரைப் பொத்தான அனைவரும் சேர்ந்து அழுத்துவோம். வாங்க, 1. அப்படியே லைக் செய்வோம். 1. நடக்கிறோம். இது சிங்கம். சிங்கத்திலிருந்து விரைவாக ஓடுவோம். நண்பர்களே, நீங்கள் மிகச் சிறந்தவர்கள். நண்பர்களே, நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். இப்படியான நல்ல முடிவுக்கு நான் உங்களை பரிசு இல்லாமல் விட முடியாது. அதனால் உங்களுக்கு இந்த கோப்பையை வழங்குகிறேன். ஏனெனில் நீங்கள் நட்சத்திரங்கள். நன்றி மிகவும். நண்பர்களே, உங்களின்றி நாங்கள் இதை செய்ய முடியாது. இது எங்களின் பொது பரிசும் பொது வெற்றியுமாகும். மற்றொரு கோப்பை. ஹூரே! சரி, போய்விட்டு நம்மளுடைய கோப்பையை ஒரு தட்டுல வைக்கலாம். நண்பர்களே, சந்தாதாரர்களின் மூளை மெதுவாக நிரம்பி வருகிறது. எங்கள் குழுவில் சேர இப்போது சந்தா செய்யுங்கள். சரி, போய் பிங்கியை மதிப்பீடு செய்வோம். பிங்கி மகிழ்ச்சியாகவும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் சுறுசுறுப்பான விளையாட்டாகவும் இருந்தது. இதற்கு மேலாக எங்களின் சேகரிப்பில் ஒரு கோப்பை கூட சேர்க்கப்பட்டது. அதனால நான் அதுக்கு ஒரு சிரிப்பை சின்னமாக வைப்பேன். அவளுடன் நான் இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனா அப்போ ஆபத்தானது. நான் குரலை இழக்க நேரிட்டது. அதனால் நான் அவளுக்கு நல்ல சிரிப்பை வைக்கிறேன். சரி நண்பர்களே, எங்களுக்கு கடைசி ரகசியமான ஸ்ப்ருங்கி உள்ளது. போய் பார்ப்போம். அது திறந்திருக்கலாம். நண்பர்களே, இது நம்ப முடியாதது. இன்னும் 10 லைக்குகள் மட்டுமே மீதம் உள்ளது. நீங்கள் ஹம்பியர் எல்லா லைக்குகளையும் சேகரித்து விட்டீர்கள். நான் சொன்னேனே, அவர்கள் சமாளிப்பார்கள். எனக்கு தோன்றுகிறது நீ
ஆம் ஆம், நீயே இன்னும் லைக் போடவில்லை. அதை இப்போதே செய். அப்போ நாம் யார் அந்த ரகசியமான ஸ்ப்ரூங்கி என்பதை தெரிந்து கொள்வோம். வா, அதை இப்போதே செய். இந்த பெட்டியை திறக்க நாங்கள் இயங்குகிறோம். நண்பர்களே, நீங்கள் மிகவும் சிறந்தவர்கள். நீங்கள் இந்த பணியை முடித்து விட்டீர்கள். சீக்கிரம் ரகசியமான ஸ்ப்ரூங்கிக்கு அழைத்து அவர் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, இங்கு தொலைபேசி தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? மற்றும் ரகசியமான ஸ்ப்ரூங்கி மிஸ்டர் பிளாக் என்று தெரிய வந்தது. பசங்களே, அவருக்கு அழைக்க எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஏனில் மிஸ்டர் பிளாக் மிகவும் ஆபத்தான ஸ்ப்ரூங்கி. ஆனால் கவலைப்படாதீர்கள், உங்களுடன் சேர்ந்து நாங்கள் எல்லாவற்றையும் சமாளிப்போம். அதனால் மிஸ்டர் பிளாக்கிற்கு அழைக்கலாம். Кто вырубил свет? Ничего не вижу! Эй, не толкай меня! Это не я! நீங்கள் எனக்கு அழைத்தது வீண். மிஸ்டர் பிளாக், எவ்ஜன் எங்கே? நான் உனக்கு இப்போதே கொடுக்கிறேன். நண்பர்களே, நான் அசைய முடியவில்லை. நீ எனக்கு மிரட்டலா? நான் உனக்கு எங்கே எஃப்கேன் இருக்கிறான் என்று சொல்வேன். அவர்கள் என் கடினமான சோதனையை முடித்த பிறகு. என்ன சோதனை? நான் உங்க கேமராவை உடைத்து முழு வீடியோவிலும் என் சின்னத்தை, கருப்பு தொப்பியை வைத்தேன். நான் எத்தனை சின்னங்களை வீடியோவில் விட்டேன். உங்களுடைய ஊகங்களை கருத்துகளில் எழுதுங்கள். மிஸ்டர் பிளாக், இது மிகவும் கடினமான பணியாகும். நண்பர்களே, தயவு செய்து எனக்கு எவ்கனை கண்டுபிடிக்க உதவுங்கள். கருத்துக்களில் எழுதுங்கள். நான் உடனே அதை படித்து மிஸ்டர் பிளாக்கிடம் சொல்வேன். ஓ, உங்களில் பலர் 5 சின்னங்கள் பற்றி எழுதுகிறீர்கள். அதனால சரியான பதில் 5. நாங்கள் சந்தாதாரர்களுடன் 5 சின்னங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறோம். நீங்கள் உண்மையில் சரியாக இருக்கிறீர்கள். பார்வையாளர்கள் இவ்வளவு கவனமாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. மக்களே, உங்களுக்கு மிகுந்த நன்றி. இது சரியான பதில். இப்போது எங்கே எவ்கன் என்பதை காட்டுங்கள். நான் வாக்குறுதி அளித்ததால் பாருங்கள் மற்றும் கேளுங்கள். உன் முன் 3 வண்ணமயமான மெல்லிய சுவர்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றின் பின்னால் உன் நண்பர் இருக்கிறார். நீ எந்த சுவர்களில் உருளைக்கிழங்கு துப்பாக்கியால் சுடப்போகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். உன் நண்பரை காப்பாற்று அல்லது அவரை உருளைக்கிழங்கால் அழித்துவிடு. உருளைக்கிழங்கால் மனிதனை எப்படி அழிக்க முடியும்? நீ உன் நேரத்தை வீணடிக்கிறாய், ஏனெனில் உனக்கு மொத்தம் 15 வினாடிகள் மட்டுமே உள்ளன. அரடே, எனக்கு ரொம்ப குறைவான நேரம் உள்ளது. அவசரமாக தீர்மானிக்க வேண்டும். சரி, சிவப்பு சுவரின் பின்னால் மிகப்பெரிய உருவம் உள்ளது. இது நிச்சயமாக யூஜின் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால நான் சிவப்பு சுவரை தேர்ந்தெடுக்கிறேன். நான் பார்க்கிறேன், இது எவ்கன் இல்லை. நான் சரியாக கணித்தேன். நீ சரியாக கண்டுபிடித்தாய். ஆனால் இப்பொழுது வாய்ப்புகள் இன்னும் குறைந்து விட்டன. 50% வாய்ப்பு. எந்த சுவரை தேர்ந்தெடுப்பாய்? உனக்கு 15 வினாடிகள் மட்டுமே உள்ளன. மக்களே, எனக்கு உங்கள் உதவி தேவை. நீங்கள் எவ்கன் எங்கு இருக்கிறார் என்பதை பார்க்கிறீர்கள், ஆனால் நான் இல்லை. இந்த சுவரில் சுட வேண்டும் என்றால் லைக் செய்யவும், இந்த சுவரில் சுட வேண்டும் என்றால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நான் உடனே நீங்கள் எதற்காக வாக்களிக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறேன். நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். ட்ரோன்பால் சந்தாதாரனாக. அதனால இந்த சுவரில் சூடானும். 3, 2, 1. பயங்களே, நமக்கு முடிஞ்சது. நாங்கள் உங்களோட சேர்ந்து எவ்கனை காப்பாற்றணும். உங்களுக்கு மிகுந்த நன்றி. சரி, சொன்னதை காப்பாத்து. நான் நம்பல. நீ உன் நண்பரை காப்பாற்றினாய். நான் வாக்குறுதி அளித்தபடி அவனை விடுவிக்கிறேன். என்னை காப்பாற்றியதற்கு மிகுந்த நன்றி. இது நான் மட்டும் இல்ல, நாங்கள் சந்தாதாரர்களோட சேர்ந்து உன்னை காப்பாற்றணும். மிஸ்டர் பிளாக் எங்கே? தெரியவில்லை. அவன் இனி தோன்ற மாட்டான் என்று நம்புகிறேன். வாங்க, மதிப்பீடுகளை கொடுப்போம். நண்பர்களே, மிஸ்டர் பிளாக் மிகவும் கோபமாகவும் மிகவும் ஆபத்தானவராகவும் உள்ளார். அதனால் நான் அவருக்கு கோபமான சிரிப்பை கொடுக்கிறேன். ஏற்கிறேன். அவன் என்னை முற்றிலும் கட்டி போட்டான். அவனுக்கும் கோபமான சிரிப்பை வைக்கிறேன். இதனால் நாங்கள் பெறுவது மிகவும் மகிழ்ச்சியானவர் சைமன். ரொம்ப கோபமான மற்றும் ஆபத்தானவர்கள் ரெட்டி மற்றும் மிஸ்டர் பிளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலுக்கு சந்தா செய்யவும் மற்றும் லைக் செய்யவும். மேலும்
நள்ளிரவு 3 மணிக்கு எவருக்கு இன்னும் நாம் அழைக்க வேண்டும் என்று கருத்துக்களில் எழுதவும். எல்லோருக்கும் பை பை. உன் திரையில் இப்போது தோன்றிய வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இல்லையெனில் நான் உன்னிடம் வருவேன். மேலும் இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமானது. அது உங்களுக்கு பிடிக்கும் மற்றும் ஒருவேளை உன் உயிரை காப்பாற்றும். அதை பாருங்கள்.